எஸ்ஐபி ஒரு 10,000 rupeesக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் 2002ல இப்போ அதோட வேல்யூ என்ன இருக்கும் தெரியுமா? 2025 கிட்டத்தட்ட 23 வருஷம் கட்டியிருப்பீங்க. இப்போ அதோட வேல்யூ வந்து 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அது வந்து 4.62 crores. அதுதான் வந்து இது எப்படி அச்சீவ் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஏன் இந்த பர்டிகுலர் ஃபண்டை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, மிட் கேப் ஃபண்டுனாவே ஒரு ரிஸ்க் இருக்கு, ஸ்மால் கேப் ஃபண்டுனா ஒரு ரிஸ்க் இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் பிப்ரவரி மார்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வைடு ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்பை ட்ரிம் பண்ணுங்க, இதை வந்து லார்ஜ் கேப் மூவ் பண்ணுங்க, அப்பதான் வந்து உங்க போர்ட்ஃபோலியோ சேஃபா இருக்கும், ஏன்னா அப்பதான் வந்து உங்களை பெரிய ஃபால் வந்து உங்களை காப்பாத்திக்க முடியும்னு சொன்னாங்க. பட் லாங் டேர்ம்க்கு நீங்க பே பண்றீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஃபண்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதை ஏன் ஷேர் பண்றேன்னா, இவங்க வந்து இந்த டேட்டாவோட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை வந்து ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. ஏன்னா சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபண்ட், அதாவது ரொம்ப பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்னு சொல்லலாம் மிட் கேப் கேட்டகரியில. அதுவும் வந்து சாதாரணமா லாஸ்ட் 3-5 இயர்ஸ் மார்க்கெட் பூம் அப்போ வந்து ரிட்டர்ன்ஸ் கிடையாது. 2002ல அப்படின்னு ஆரம்பிச்ச டைம்லைன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்செக்ஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பாயிண்ட் தான் இருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து இப்போ 85,000 வந்திருக்கு. 2002ல இருந்து 2025, அதாவது 23 வருஷம் பெரிய ட்ராக் ரெக்கார்ட். யாரெல்லாம் இன்வெஸ்டடா இருந்தாங்களோ இந்த ஃபுல் டைம் பீரியட் எவ்வளவு அச்சீவ் பண்ணாங்க அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டோம். ஆனா இதுக்கு நடுவில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படின்னு தெரியும். இந்த கேட்டகரியில எந்த ஃபண்ட்ஸ்லாம் எவ்வளவு லாங் டேர்ம் இருந்திருக்கோ இதெல்லாம் பார்த்துருக்கோம், அதுவும் வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். சரி, இந்த டைம் பீரியட்ல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத கிராஃபாவே பார்த்துருவோம். ஏன்னா சென்செக்ஸோட கிராஃப்ல பார்த்தாலே இந்த அது மட்டும் இல்லாம இந்த டேட்டா அவங்க ஷேர் பண்ணும்போது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா 2008 கிரைசிஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க்கெட் விழுந்துச்சு, இந்த ஃபண்டு பர்டிகுலரா எவ்வளவு விழுந்துச்சு, அதுக்கப்புறம் எவ்வளவு பிக்கப் ஆச்சு, அதே மாதிரி சைனா ஸ்லோடவுன் அப்போ டேப்பர் டேண்ட்ரம் அப்படின்னா யூஎஸ் வந்து பிரச்சனையில இருக்கும்போது வந்து குவான்டிடேட்டிவ் ஈசிங், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0 கொண்டு வந்தாங்க. அந்த பிரச்சனைகள் நடக்கும்போது இந்த ஃபண்ட் வந்து எவ்வளவு குறைஞ்சது, இந்த மாதிரி மேஜரா இருக்கிற ஒரு சில 4-5 ஐட்டத்தை மட்டும் நம்ம எடுத்து பார்க்க போறோம். கோவிட் டைம்ல மிகப்பெரிய ஃபாலை சந்திச்சது, அதுக்கப்புறம் எவ்வளவு க்ரோ ஆச்சு அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்க போறோங்க. என்ஏவியோட நான் சொல்றேன், ஸோ தட் உங்களுக்கும் புரியும் எவ்வளவு ஃபால் வந்திருக்கு அப்படின்றது. இந்த ஃபண்டும் ஆரம்பிக்கும் போது 10 ரூபாய் என்ஏவி, அதாவது 2002ல பாத்தீங்கன்னா 10 rupees என்ஏவி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா 2008 போகும்போது கிரைசிஸ் வந்தது, நம்ம கிரேட் ரெசெஷன் சொல்லுவோம். யூஎஸ்ல நடந்த பிரச்சனைனால உலக அளவுல பெரிய ப்ராப்ளம் ஆச்சு, எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் விழுந்துச்சு. இந்த மாதிரி பிரச்சனையை பார்த்துதான் இன்னமும் எல்லாருமே வந்து அப்படி வந்தா என்ன பண்றது, கோவிட் மாதிரி சுச்சுவேஷன் வந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த ஸ்கீம் அப்ப எவ்வளவு பெரிய ஃபால் வந்துச்சு? 2002ல ஆரம்பிக்கும் போது 10ன்னு சொன்னோம். 2008 2007 பீக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 133 rupees வரைக்கும் போயிடுச்சு. அதாவது ஒரு என்ஏவி 10ல இருந்து 133, 2002ல இருந்து 7, 5 வருஷத்துல பல மடங்கு லாபம் கொடுத்துச்சு. ஆனா 2009ல 50 rupees வரைக்கும் வந்துச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, 9 வருஷத்துல அந்த அளவுக்கு லாபம் பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஃபாலும், மோர் தென் 67% டிஸ்கவுண்ட் அந்த அளவுக்கு வந்துச்சு. ஆனா எத்தனை பேர் இந்த டிஸ்கவுண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க? நம்ம ஒரு கடையில வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ஒரு இ காமர்ஸ்ல வந்து ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் வருதுன்னா ஃபெஸ்டிவல் சீசன்னா பயங்கரமா போய் வாங்குறோம், அது தேவையோ இல்லையோ வாங்கி போட்டுரும். ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து இந்த மாதிரி டைம் லைன்ல பயங்கர டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். இந்த மாதிரி ஃபால் வந்த பிறகும் ஆனா 2012ல 125, கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு தான் 125, அதுவுமே ஒரு 160 rupees வரைக்கும் போய் டேப்பர் டேண்ட்ரம் நான் சொன்ன மாதிரி அந்த யூஎஸோட ப்ராப்ளம் மறுபடியும் குவான்டிடேட்டிவ் ஈசிங் வந்ததுனால அந்த டைம் லைன்ல மார்க்கெட் மறுபடியும் டல் அடிச்சது. அந்த டைம்ல மறுபடியும் ஒரு 18% டிஸ்கவுண்ட், ஒரு 160 பிளஸ் போன என்ஏவி பிரைஸ் மறுபடியும் 125 வரைக்கும் வந்துச்சு. ஸோ எவ்ரி டைம் ஒரு ஃபால் வந்துச்சுன்னா அடுத்த ரைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் லைன் எடுக்கும். ஸோ நீங்க லாங் டேர்ம்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஆரம்பிச்ச பணம் இப்பவே ஜாஸ்தி தான். நீங்க 50 ரூபாய் என்ஏவி போனாலும் 5 times ரிட்டர்ன்ஸ் இன் அ ஸ்பேன் ஆஃப் ஒரு 7 வருஷத்துல 5 times ரிட்டர்ன்ஸ் அப்பயும் இருந்துச்சு. 133 போனாலும் 50 rupees வந்தாலும் உங்களுக்கு லாபம் தான், கேபிட்டல் எரோட் ஆகல. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, 2012ல இவ்வளவு வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2018 போகும்போது கிட்டத்தட்ட 541 போயிடுச்சு. நம்ம எங்க ஆரம்பிச்சோம்? 541 ரூபாய், 541 வரைக்கும் போயிடுச்சு. 541 போச்சு அப்படின்னு பார்த்தா அப்ப சைனா ஸ்லோடவுன். அப்பயும் வந்து இந்தியாவில பிரச்சனை இல்லை, உலக அளவுல சைனால மார்க்கெட் ஸ்லோடவுன் ஆச்சு, இன்ஃப்ரா ப்ராப்ளம் வந்துச்சு, அதனால மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுத்தது. அப்பயும் பாத்தீங்கன்னா 14% டிஸ்கவுண்ட் ஆச்சு, மார்க்கெட் ஃபால் ஆச்சு. இந்த என்ஏவி 411க்கு வந்துச்சு.
ஸோ அப்பயும் உங்க கேபிட்டல் ப்ராப்ளம் இல்லை, உங்க ப்ராஃபிட்ல இருந்து குறைஞ்சிருக்கு. உங்க ப்ராஃபிட் 541 மல்டிப்ளை பண்ணி எவ்வளவு வந்ததோ இப்போ 411 வரைக்கும் வந்துருச்சு அப்படின்றதான் நமக்கு தெரியுது. ஸோ எவ்ரி டைம் ஒரு பீக் போகும்போது கண்டிப்பா ஒரு ஃபால் இருக்கும். அந்த ஃபாலு இது வரைக்கும் பார்த்ததுல பார்த்தீங்கன்னா 14% இருந்து 67% வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ ஆனா நடந்தாலும் மறுபடியும் பிக்கப் ஆகி போயிருக்கு. ஸோ எனக்கு கேபிட்டல் போயிடுமான்னு தான் எல்லாருமே கேட்கிற கேள்வி. ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டரா இருந்தா எந்த ஒரு ஸ்கீமா இருந்தாலும் ஒன்ஸ் போயிருச்சுன்னா அந்த ப்ராஃபிட்ல குறைய ஆரம்பிக்குமே தவிர நீங்க போட்ட கேபிட்டல் எரோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மியூச்சுவல் ஃபண்ட்ல இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அதுக்கு இந்த ஸ்கீமும் ஒரு சாட்சின்னு வச்சுக்கலாம். சரி, இந்த ஸ்லோடவுன் பார்த்தாச்சு. கோவிட்ல என்ன ஆச்சு? மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா 42,000 போய் மிகப்பெரிய ஒரு ஃபாலை சந்திச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இங்க காமிச்சிருக்கும். இந்த ஃபால் வந்து இந்த ஸ்கீம்ல 32%. வித்தின் 3 months வந்து உங்களுக்கு 600 பிளஸ் போனது 317 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஃபால்ல இருந்து 317 வரைக்கும் NAV வந்துச்சு. அப்பயும் பாருங்க, நீங்க 10 ரூபாயில ஆரம்பிக்கும் போது போட்ட பணம் 15 வருஷம் 17 வருஷம் கழிச்சும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளா தான் இருந்திருக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, காலேஜ் எஜுகேஷனுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 17 வருஷம் கழிச்சு 16 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். சரி, இவ்வளவு பெரிய ஃபால் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே டைம் லைன்ல வந்து அடுத்த ஒரு 6 மாசத்துல பிக்கப் ஆயிடுச்சு. கோவிட் ஃபால் வந்தாலுமே அந்த பர்டிகுலர் இயர்ல நம்ம ஃபுல் பணத்தை எடுக்க போறதில்ல. ஒரு காலேஜ் எஜுகேஷன் தான், இன்ஜினியரிங், மெடிசன் ஒரு வாட் எவர், அந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு தேவையான பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருஷம் எடுத்தாலும் மார்க்கெட் பிக்கப் ஆயிடும். உங்க ஃபண்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டியும் ஒரு மார்ஜினல் லாஸ் மட்டும் தான் ப்ராஃபிட்ல குறைஞ்சிருக்குமே தவிர நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க குழந்தையோட எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனுக்கு ஈஸியா ஃபண்ட் பண்ண முடியும், பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ என்ன இருக்கு இதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்லி இந்த நவம்பர் 2025 பார்த்தீங்கன்னா 1430 NAV, அதாவது 10 ரூபாயில இருந்து 1430. யூஸ்வலா ரியல் எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு போட்டேன் இப்ப பல கோடி ரூபாய்க்கு போகுது அப்படின்ற கனெக்ட் பண்ணுவோம். ஆனா இந்த அதே கான்செப்டை நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல யோசிச்சு பாருங்க. 2002ல 1 லட்சம் ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா ஈஸியா 1.5 கோடி கிட்ட இப்ப இருந்திருக்கும். அதுவுமே வந்து உங்களுக்கு கேஷ்ல ஈஸியா எந்த பிரச்சனையும் இல்லாம, டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் இல்லை, எதுவுமே இல்லை, உங்க பேர்ல பல கோடி இருந்திருக்கும். அதை நீங்க இன்னும் ஒரு சில கோடி ஏத்திருந்தீங்கன்னா இந்த டைம் லைன்ல ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் இன்னும் ஒரு சில கோடிகள் அதிகமா இருந்திருக்கும். நம்ம வந்து ரியல் எஸ்டேட் மட்டும்தான் ப்ராப்பரா ரிட்டர்ன்ஸ் வைஸ் யோசிக்கிறோமே தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஃபினான்ஷியல் அசெட்டா பாத்தீங்கன்னா இது ரிஸ்க் இல்லை. ஏன்னா லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ரிஸ்க் குறையுது. இந்த NAV 1430 போய் இன்னும் ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் 1000 rupees தான் வரும். ஸோ 1.5 கோடியில இருந்து 1 கோடி வந்தாலும் அடுத்த ஒரு 6 மாசம் இருந்து 1 வருஷத்துல மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது ஏறிடும். ஸோ நீங்க ஒரு 20-30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு மேல ஒரு மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு இப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் ஈஸியா ஒரு 4-5 லட்சம் போடுங்க. உங்ககிட்ட ஒரு 5 to 6 crores மேல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்னு நான் சொல்வேன். பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸு, ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி மிட் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா லம்சமாவும் பண்ணலாம், இல்லை SIP பண்ணலாம். லம்சமா பண்ணா எவ்வளோ வரும்னு சொல்லிட்டேன், 1 lakh போட்டாலே போதும். அப்படி இல்லையா வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா 10,000 20,000 ஆட் பண்ணிட்டே வாங்க. அதுவுமே பெரிய அமௌண்ட்டா நின்று இருக்கும். அதுவும் இல்லையா SIP போடலாம். மந்த்லி 10,000 SIP அதை தான் ஸ்டார்ட் பண்ணணும். மந்த்லி 10,000 SIP ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா வருஷத்துக்கு 1.2 lakhs போட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 26 lakhs பக்கம் தான் கட்டியிருப்பீங்க. ஆனா உங்களோட கம்பவுண்டிங்னால உங்ககிட்ட இருக்கிற பணம் 4.62 crores. இந்த 4.62 crores யோசிச்சு பாருங்க. 23 வருஷமா கண்ணுக்கு தெரியாம கட்டிட்டு வரீங்க, வேற எதுவுமே பண்ணல. ஆனா கியூமுலேட்டிவ் அமௌண்ட்டா இவ்வளவு நிக்குது. இதுதான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ல நடக்குது. நம்ம பேசிட்டு இருக்க ஃபண்ட் சுந்தரம் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் மிட் கேப் கேட்டகரி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 101 கம்பெனிலேருந்து 150 கம்பெனி, ஒரு 150 கம்பெனிஸ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி அதை மாற்றி போட்டு இவங்க இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ்ன்னு இதை வச்சுக்கலாம். உங்களுக்கு டைரெக்டாகவோ ரெகுலராகவோ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஒரு மிட் கேப் ஃபண்டை வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 19 to 20% ரிட்டர்ன்ஸ் கம்பவுண்டிங்காக கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, அதுவுமே டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். இந்த மார்க்கெட் அனாலிசிஸ் இது உங்களுக்கு புரியறதுக்காக டீட்டெயிலாக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த ஃபண்டை பற்றி பேசியிருக்கோம். இந்த மாதிரி இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி, ஸ்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.